ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ரம்யா கிளியரா மாட்டிக்கிட்டாங்க. பிக் பாஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ரம்யாக்கு ஆரிக்கு மட்டும் அகைன்ஸ்டா ஒரு ரோல் அண்ட் மத்தவங்களுக்கு இன்னொரு ரோல். இன்னைக்கு எபிசோட்ல ரம்யாட்ட ஆரி சொன்னாரு, யார் ஃபர்ஸ்ட் போனாலும் சரி செகண்ட் போனாலும் சரி நான் கண்டிப்பா போவேன்னாரு. இதுக்கு ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் ரூல்ஸ் படி அட் டைம் 2 பேர் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட் ரிப்பீட்டடா 2 டைம்ஸ் ரம்யா சொன்னாங்க பிக் பாஸ் ரூல்ஸ்ன்ட்டு. இதே ரம்யா தான் நேத்து எபிசோட்ல ஆரி எல்லா பேரும் அப்ரோச் பண்றப்ப கரெக்ட்னு சொன்னாங்க. சோ ரம்யாட்ட ஆரி இதை தான் ப்ரூவ் பண்ண வராரு. இப்போ மட்டும் உங்களுக்கு பிக் பாஸ் ரூல்ஸ் தெரியுது, நேத்து எனக்கு நடந்தப்ப அந்த ரூல்ஸ் எங்க போச்சுன்னு தான் கேக்குறாரு. ஆரி, பாலாஜி அண்ட் ரியோ ஒருத்தர் தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரம்யாட்ட சொல்லியும் ரம்யா அந்த பாயிண்ட் ஒத்துக்கவே இல்ல. பட் இன்னைக்கு ஆரி ஃபர்ஸ்ட் யார் போனாலும் சரி செகண்ட் யார் போனாலும் சரி நான் போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மட்டும் ரம்யாக்கு பிக் பாஸ் ரூல்ஸ் ஞாபகம் வருது. அண்ட் நேத்து எபிசோட்ல அனிதா பின்ன நின்று ஆரியோட முட்டையை தொட்டிருக்கவே கூடாது. அப்ப யாருமே ஆரிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லா பேரும் அனிதாவை சூப்பர் சூப்பர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தான் ரியோட்ட ஆரி சொன்னாரு, மல்டிபிள் அப்ரோச் பண்ண கூடாதுன்னா அப்ப எனக்கு பண்ணாங்களா, நீங்க ஏன் அதை சொல்லலன்றாரு. அப்ப ஆரிக்கு நடந்தது அன்பேர் தான். அனிதா முட்டையை தொட்டதுக்கு அப்புறம் ஆரி அவுட் ஆயிட்டாரு. சோ இந்த எபிசோடு மூலியமா திருப்பி நல்லா கிளியரா தெரியுது ரம்யாக்கு ஆரி மேல பயங்கரமான வெறுப்பு இருக்கு.